அவளை பார்த்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 92ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே எனக்கும் உங்களுக்குமாக ஆண்டவர் இன்றைக்கு தருகிற வார்த்தையானதே, மகளே அல்லது மகனே, நீ திடன்கொள், நீ திடன்கொள். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவர் கர்த்தராயிருக்கிறார். எங்களை பலவீனப்படுத்துவதும், எங்களை குழப்புவதும், எங்களை கலத்துவதும் உலகத்தவர்களும் சாத்தானமாயிருக்கிறார். ஆனால் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனோ எங்களை திடப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதன் மூலமாக அவர் எங்களை பலப்படுத்துகிறார்? நல்ல ஆகாரங்களை தந்தா, நல்ல சாப்பாடுகளை தந்தா? இல்லை, தேவ வசனத்தினால் எங்களை தைரியப்படுத்துகிறார். தேவ வசனம்தான் எங்களுடைய ஆகாரம், எங்களை உள்ளான மனுஷனை வளர்க்கிறது, பலப்படுத்துகிறது. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற வசனம், திடன்கொள், நீ பயப்படாது. அங்கே என்ன வசனம் சொல்கிறது? மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாருடைய விசுவாசம்? போதகருடைய விசுவாசம் அல்ல, அல்லது கணவனுடைய விசுவாசம் மனைவி அல்ல, அல்ல மனைவியுடைய விசுவாசம் கணவனை அல்ல. உன் விசுவாசம் உன்னை. இந்த நாளிலே உங்களுக்கு தேவையானது என்னவென்று சொன்னால், உங்களுக்காக சொந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். விசுவாசம் எதனாலே வருகிறது? வேதம் சொல்கிறது, தேவ வசனத்தை கேட்பதினால். தேவ வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. சாட்சிகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு விசுவாசம் வருகிறது. இன்றைக்கு நான் சாட்சி சொன்னேனே, இந்த சாட்சி உங்களுடைய மனதில் நிச்சயமாய் பதிந்திருக்கு. எவ்விதமாக ஒரு பாவியான மனுஷனை கர்த்தர் மாற்றினார். இப்படித்தான் அப்போஸ்தலர்களை, சீஷர்களை, இன்று வரை உள்ள ஊழியர்களை கர்த்தர் மாற்றினார், மாற்றிக்கொண்டிருக்கிறார், மாற்றுவார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம். ஆகினாலே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எங்களுடைய விசுவாசம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், உன்னை ரட்சித்தது, நீ என்னத்தோடு போ? சமாதானத்தோடு. ஆகினாலே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சமாதானம் என்பது இனிமேல் இந்த உலகத்திலே நாங்கள் காணவே. நாட்டுக்காகலாம் ஜெபிக்கிறோம், நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கைக்கு ரட்சியும் ஆண்டவரே, இலங்கைக்கு மக்களை இலங்கையை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னால், அங்கே நாங்கள் ஜெபிக்கத்தான் இலங்கை தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு போறாங்க. எங்களுடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரே, இலங்கையிலே கொஞ்சம் ஆத்துமாக்களை உமக்காக, அதுதான் தேவை. ஏனென்றால் இன்றைக்கு வேத வசனம் தான் உலகத்தில் நிறைவேறிக்கொண்டு, இலங்கையில் என்ன நிறைவேறுகிறது? ஆண்டவர் சொன்ன 2000 வருஷங்களுக்கு முன்பே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள், பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் நீங்கள் காண்பீர்கள். ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காது. யாருடைய இருதயத்தை? ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது. இந்த பெரிய ராயட்ஸ்ல பாருங்க, யாழ்ப்பாணத்துல இருந்து அனுபவிச்சவங்க நான் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க யாழ்ப்பாணத்தை விட்டு. நாங்கள் ஒரு சில குடும்பம் தான் நாங்க இருந்தோம். எவ்வளவு குண்டு வீச்சுக்கள், எவ்வளவு காரியங்கள். ஒரு முறை உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திப்பதற்காக ஒரு சாட்சியை சொல்கிறேன். விமானம் அங்கே குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் சிதறி ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே இலங்கை பெந்தைக்கோஸ்த சபை என்று உங்களுக்கு தெரியும், அவர்கள் வெள்ளையும் போட்டிருப்பார்கள். அவர்கள் விசுவாசத்திலே உறுதியானவர்கள். சில டாக்டரின்கள் பிழையாயிருக்கலாம், ஆனால் அவர்கள் ஓட மாட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ ஊழியர்கள் கசக்கை மறிஞ்சு ஓட துவங்கிட்டாங்க. தப்பினோம், உழைச்சோம். அங்கே இதுவரை கசக் போடாதன்னா ஆமிக்காக என்ன செய்வான்னு சொன்னா, கசக் போட்டுக்கொண்டு, யாரு நீ? ஃபாதர். நான் எல்லாம் போயிருக்கேன் பாருங்க. நான் இப்படி சும்மா நார்மல் இங்கதான் டை கட்டுறேன், அங்க நோமனா இப்படி ஷர்ட்டோட போவேன். அவனுக்கு தெரியும், பார்த்தா அவன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான ஆள். ஏன்? நம்ம ஆண்டவரோடு போகும் பொழுதே வேஷங்கள் தேவையே. இப்படியாக பலர், நான் குற்றம் சொல்லவில்லை, யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம். இவ்விதமாக இருக்கும் பொழுது பாருங்கள், எல்லா சனங்களும் அந்த சபைக்குள்ள வந்து 2000 பேரு கிட்ட
என்னுடைய வீடு பக்கத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர் எல்லாரும். நாங்கள் எங்குமே போகவில்லை. எங்கே போகும்படி விரட்டினார்கள், நாங்கள் போகவே இல்லை. அந்த நேரத்திலே பாருங்கள், விமானம் வந்து சரியாக அந்த இலங்கை பெந்திக்கோஸ்து சபையிலே 2 குண்டுகள் போட்டது. அந்த குண்டு பாருங்கள், கூடாரத்தை துளைத்து வந்து அந்த கம்பவுண்டுக்கே விழுந்தது, வெடிக்கவில்லை. அது வெடித்திருந்தால் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருப்பார். ஆனால் தேவன் அந்த இடத்தை தன்னுடைய மகிமையினால் மூடினார். உங்களுக்கு தெரியுமா, அந்த சம்பவத்தில் இருந்த எத்தனையோ இந்துக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். அதே சமயத்திலே எங்களுக்கு ஒரு பாதுகாவலராய் இருக்கிறார். தன் விசுவாசத்தினால் நீதிமான்